சம்டைம்ஸ் லவ் டசன்ட் ஹீல் யூ, இட் பிரேக்ஸ் யூ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒன்று உருவாக்கும். த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான ஒரு படம். வணக்கம் சினி ஃபைல்ஸ், வெல்கம் டு பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ த கேர்ள் ஃப்ரெண்ட், டைரக்டட் பை ராகுல், ஸ்டாரிங் ராஷ்மிகா மந்தனா, தீக்ஷித் ஷெட்டி. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறா. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அவ எப்படி போனா, அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பொண்ணு தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள தான் இருக்கேன் அப்படின்றதையே தெரியாம எப்படி இருக்கா, எதனால அவ அப்படி இருக்கா, ஒரு டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு பையன் எப்படி கிரியேட் ஆகுறான், அவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், பேரண்டிங்ல இருக்கிற மிஸ்டேக், ஒரு டாக்ஸிக்கான பையனை எப்படி கிரியேட் பண்ணோம், இது எல்லாத்துல இருந்தும் அந்த பொண்ணு கடைசியா வெளியே வராலா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா அவங்களோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் இன் திஸ் இயர்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்துக்காக அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கலாம், ஏன் நேஷனல் அவார்ட் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஒரு சாஃப்ட் இன்னோசன்ட் கேர்லா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஸ்டக் ஆகி இருக்கிறத அவங்களே ரியலைஸ் பண்ணாம இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ரியலைஸ் பண்றது, அந்த ரியலைசேஷனை அவங்க காட்டுற அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல எமோஷனலா இருக்கிற ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகி ஒரு டிஃபரெண்ட் பர்சனா சேஞ்ச் ஆகி கிளைமேக்ஸ்ல அவங்க பண்ணிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டிங்க்கு பெரிய டைலாக்ஸ் அப்படியே கத்தி பெருசா ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன மூமெண்ட்ல கூட நமக்கு அந்த பெயினை ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்க தீக்ஷித் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸுமே யாரா இவன் இப்படி ஒருத்தன் இருக்கானே அப்படின்றது நமக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு வர அளவுக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறதும் சூப்பரா இருந்துச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான், நான் சூப்பரா தான் பாத்துக்கிறான் அவளை அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பான். ஆனா அவன் பண்றதை பார்த்தா நமக்கு வெறுப்பாகும். அதை படம் ஃபுல்லா கேரி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் ரவீந்திரனோட டைரக்ஷனும் ரைட்டிங்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தெலுங்கு சினிமானே சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு சினிமால வர படங்கள் கம்பேர் பண்ணா இந்த படத்தோட மேக்கிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே, ஒரு கேரக்டர் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப டெப்தா இருந்துச்சு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் ஆகும், ஒரு பையன் அவனை எப்படி பார்க்கறான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கறான், சீன் பை சீனா ரெண்டு பேருக்கான சீனுமே ஈக்குவலா கம்பேரிஷன் பண்றது, இந்த பொண்ணு எப்படி அதுக்குள்ள போய் மாட்றா, அவ எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வாழ ஆரம்பிக்கிறா அப்படின்றதையும் சரி, கடைசி இந்த படத்துல சொல்ற மெசேஜுமே சரி, எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய சீன்ஸ் டைலாக்ஸா சொல்லாம விஷுவலா கன்வே பண்ணிருந்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலா ப்ரீ இன்டர்வலும் கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் டைரக்ஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்துச்சு. அஷீம் அப்துல்லாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய போர்ஷன்ஸ்ல அந்த மியூசிக்கால நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது. இந்த படம் இப்படித்தான் இருக்கும், இந்த பேசிங்ல தான் இருக்கும். ஒரு தெலுங்கு பிலிம் கமர்ஷியலா வேணும், ராஷ்மிகா மந்தனாவோட படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா, இல்ல அப்படி இருக்கும் நீ எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இந்த படத்துக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. தெலுங்கு சினிமாலாம் எங்க நல்ல படம் வருது, வெறும் கமர்ஷியல் கிளாமர், வெறும் ஆக்ஷன் மூவிஸா வருது, இல்லாஜிக்கல் மூவிஸ் தான் வரும், ஹீரோயின் எல்லாம் வெறும் கிளாமருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தாட் பெருசா கிரியேட் ஆயிருக்கு. அந்த தாட்டை உடைக்கிற மாதிரி தெலுங்கு சினிமால இருந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் லீட் ஸ்டோரியா இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். என்ன கேட்டா இந்த படத்தை ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸ்ல வீடியோஸா இருக்கு. ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the girlfriend of Telugu cinema.